திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இதுவரையிலும் திமுகவினர் எல்லா தவறுகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா போதைப் பொருட்கள் விற்பதற்கு உறுதுணையாக இருக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் 2 வீலரில் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. ஃபேமிலியோடு வரும்போது இவர் இந்த திமுக பிரமுகனுடைய மகன், அவருடைய பெயர் ஆதி. அவர் என்ன பண்ணா, அவர் நேரே அந்த 2 வீலரில் வந்தவங்கள நேரே மோதி இருக்கார். இறங்கி அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் வந்து இவர் நல்ல போதையில் இருந்திருக்கார் ஆதி. உடனடியாக என்னன்னா மறுபடியும் வண்டி எடுத்துட்டு 8 பேர் மேலே ஏற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. 4 பேர் மேலே அடிபட்டிருக்காங்க. 4 பேர் உயிர் தப்பிச்சிருக்காங்க. முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறது தெரியல. திமுகவை சார்ந்தவர்கள் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தயாரான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் யாரையுமே அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி யாராவது தவறு செய்தால் பாஜகவை சேர்ந்தவர் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இல்லை, அது ஏதோ வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு அவர் நீதிமன்றத்திலிருந்து ஜாமீனில் வந்திருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அதை விட இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி இன்னைக்கு பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஜெயித்து விடலாம் அப்படின்னு கூட்டணியை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொரு சீட் எடுத்து புதிதாக சேர்ந்த கூட்டணியில் கொடுப்பதற்காக அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. தெரியல. ஆனாலும் அவங்க என்ன நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்ல வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது தமிழக வாக்காளர் பெருமக்கள். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது இன்னும் பேச்சுவார்த்தை எதுவும் ஆரம்பிக்கல. கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் அவரை பற்றி பேசி ரொம்ப பெரிய ஆளாக்க விரும்பல. பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். 1656 எம்எல்ஏக்கள், 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சி. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி. நாங்கள் இருவரும் இணைந்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசு எக்கச்சக்கமான தவறுகளை பண்ணியிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைகள், லாக்அப் டெத் மரணங்கள், சொன்ன தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றாத அரசு இந்த அரசு. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் நாங்கள் கட்டணம் வசூலிப்போம்னு சொன்னாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம்னு சொன்னாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே செய்யல. அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, செய்யல. ஆனால் ஜூன் மாதம் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் யார் முதலமைச்சராக இருப்பாங்க? அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். அப்போ இப்படி ஏமாற்று வேலையில் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஓய்வூதிய திட்டத்திலும் பழைய ஓய்வு திட்டத்தை பொறுத்த மட்டிலும் முந்தி யாருமே அரசு ஊழியர்கள் பங்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போது அரசு ஊழியர்கள் 10% பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் அரசு ஊழியர்கள் ஏற்றிருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சொன்னதையெல்லாம் செய்யாத அரசு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, கஞ்சா, பெத்தமைட் போன்ற போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், லாக்அப் டெத் மரணங்கள், இன்னைக்கு அத்தனையும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு செய்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் கூட இப்ப பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இது செய்திருக்கிறாங்க. பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பொதுக்கூட்டம் தான் ஆரம்பித்தோம். அது மாநாடு போல் நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 5 மைலுக்கெல்லாம் வாகனங்கள் நின்றதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. அதையும் தாண்டின எழுச்சி இப்பொழுது மதுரையிலே வருகிற 1ஆம் தேதி நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் மிக பிரம்மாண்டமான முறை அந்த மாநாடு நடைபெறப் போகிறது. அதனைத் தொடர்ந்து திருச்சியில் 11ஆம் தேதி திருச்சியிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நன்றி.